டிவியின் கஃப்யூட் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கோம். குறிப்பாக நமது நிகழ்ச்சியில பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக பேசுவது வழக்கம். அதே மாதிரி இளம் படைப்பாளிகள், சமூக சேவையாளர்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா வைத்தியர்கள், உளவியலாளர்கள், இவ்வாறு பல துறை சார்ந்தவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அவர்களுடைய கதைகள், அவர்களூடாக சில சந்தேகங்களை தேர்த்து கேட்டு தெரிந்து கொள்வது போன்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி சில பேரை நம்ம அடையாளம் காட்ட வேண்டிய சூழல் இருக்கு நிச்சயமா சமூகத்துல. ஏன்னா நிறைய சேவைகள் செய்துட்டு சமூகத்துக்காக பாடுபட்டுட்டு இலைமறை காயா சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கான வாய்ப்பையும் அதே நேரத்துல அவர்களையும் சமூகத்தில் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் நமக்கு கட்டாயம் இருக்குது. அந்த மாதிரி சமூக சேவையில் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேல ஆலய தலைவராகவும் இருந்து, அதே மாதிரி கோயில்கள்லையும் நிறைய சேவைகள் செய்து, சமூகத்துக்கு நிறைய சேவைகள் செய்து, ஊருக்கும் தன்னால இயன்ற அளவு எவ்வளவு சேவைகள் செய்ய முடியுமோ, அல்லது அந்த ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தன்னால முடிந்த ஒரு பங்களிப்பை சமூகத்துக்கு செய்ய வேண்டும். இவ்வாறு பல துறைகள்ல தன்னை ஈடுபடுத்தி பல சேவைகள் செஞ்ச பெரியண்ணன் மாரிமுத்து செல்வரத்னம் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியின் பிரமுகரா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ நாங்க இந்த நிகழ்ச்சியில நிறைய பேரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எல்லா துறை சார்ந்தவர்களும், குறிப்பா சமூக சேவையிலையும் நிறைய பேர் பேசியிருக்கிறோம். ஆனா உங்களுடைய இந்த சேவை கொஞ்சம் வித்தியாசமா, உங்களோட ஊர்லயா இருக்கலாம், கோயில் சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம், ஆலயம் சம்பந்தப்பட்ட பரிபால தொடர்பான பல விடயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஊருக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னா நீங்க முன்னுக்கு நிற்பீங்க, அப்படியான விடயங்கள்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அதெல்லாம் தொடர்ச்சியா பேசுவோம். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. எங்க பிறந்தீங்க, எங்க படிச்சீங்க, ஒரு துணைவியரை பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள். நான் ரைகம் கீழ்பெரியில பிறந்தேன். அதே ஸ்டேட் ஆஸ்பத்திரியில தான் பிறந்தேன். 1957 ஜனவரி 16 பிறந்து. அதுலேயே தான் இருந்து லைட்டில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ரொம்ப நாளே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் லைட்டெல்லாம் நாங்கள் எல்லாம் 12 பேர் சகோதரமார்கள் எல்லாம் இருந்து, அப்புறம் தனித்தனியாக எல்லாம் கல்யாணம் கட்டி நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு ஒரு இடமா வந்துட்டோம். எங்களுக்கு தனி கொடுத்து நான் 73 இஸ்டேட்டில் வேலைக்கு போனேன். அப்போ அங்கே படிப்பு பெருசாக இல்லை அந்த நேரத்தில். அப்போ இந்த ஸ்டேட்டு மாஸ்டர் தான், ஒரு ஆள் தான். காலையில் தமிழும் 12 மணிக்கு மேலே சிங்களமும். ஒரு மாதிரி 40-50 பிள்ளைங்க இருக்கும். அது பெற்றோர் தமிழ் படிப்பு அவ்வளோ ஊக்கம் செய்யலை எனக்கு. நாங்களும் கருந்தில் அந்த இதில் படிக்கிறதுக்கு இல்லையே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு வாரது மட்டும்தான் எங்களோட வேலை. காலையில் பெரட்டில் கிழக்கணும் ஒரு வயசு பொண்ணு போடுவாங்க, கொண்டு பிள்ளைங்களை விட்டுற சொல்லி அவருக்கு கொண்டு ஸ்கூல் விட்டுட்டு போகிறோம். அப்புறம் 12 மணிக்கு தான் வருவார். அவ்வளோதான் படிப்பு இல்லாமல் 73 ஸ்டேட்டில் வேலைக்கு போனேன். நான் ஸ்டேட்டில் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வகையில் பொதுவான ஈடுபாடும் ஸ்டேட்டில் என்ன செய்யுது, என்ன தேவையாக போகுது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறமேலே பொதுவாக தான் எந்த வேலையும் வெளியில் வீட்டு வேலை சரி வெளியில் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் பொதுவாக. அப்புறம் 75 அங்கே கந்தையா மாஸ்டர் இருந்தார். அவர் அப்போ சின்ன கோயில் தான் ஒன்று இருந்துச்சு, பழைய கோயில். 2 முருகனும் அங்கிட்டு அம்மனும் அப்படி இருந்தாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டு பிரார்த்தனை ஒன்று நடக்கும். அந்த நேரத்தில் கூட்டு போதான் இந்த ரவைக்கு 6 மணிக்கு போயிட்டு தேவாரம் அதெல்லாம் படித்து கொடுத்து ஒருத்தர் இருந்தார். அதுக்குன்னு அந்த கந்தையா மாஸ்டர் வருவார், கோயிலுக்கு எல்லாம் படித்து கொடுத்து அப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்களா. அப்போ அவர் சொன்னார், இது இது பழைய கோயில் தானே, ஒரு முறைப்படி இல்லையே. அப்போ நம்ம முறைப்படியாக ஒரு கோயில் கட்டோம்னா அவர் எங்களோட காய்ச்சார். அப்போ நானும் சின்ன ஆள் தான். அப்போ சின்ன 75 தான் அந்த கதையை கதைச்சார். 75 கோயில் ஒன்று கட்டுவோம் இங்கே அப்படின்னு சொல்லி. அவருக்கு பாடு சரி எல்லாம் நாங்களும் ஒத்துழைப்பு. அப்போ எல்லாம் நாங்களும் கொஞ்சம் பெரிய ஆளோட சேர்ந்து கலந்து பேசி நாங்கள் போலிங்க எல்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லி எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்புறம் 76 அவர் இங்கே 2 கொழும்புல ஒரு வர்த்தகரும் அவிசாவில் ஒரு வர்த்தகரும் அவரோட பேசி கோயில் கட்டுறதுக்கு வழி செஞ்சாங்க. அப்போ 76 கடைசி வாக்கில் தான் அடிகள் நாட்டி மூலசனம் கட்டி அதுலேருந்து கோயில் தான் நான் ஒரு கமிட்டியாகவும் ஒரு சும்மா சாதாரண மெம்பராகவும் கோயிலில் மற்றவங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் தலைவர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒரே இருக்குன்னா ஒவ்வொரு ஆள் விளையிடுறது அது. அப்போ நான் அந்த அடிக்கல் நாட்டிலேருந்து முதல் அடிக்கல் நாட்டு அந்த அத்திமரம் விட்டு நான் தான் அந்த கோயிலுக்கு மூலஸ்தானம் என்னை தான் அந்த மாஸ்டர் வெட்ட சொன்னார். நான் தான் வெட்டினேன்.
அப்போ அதே வேக்கில் அடிக்கலை நாட்டி செஞ்சுட்டு வந்தோம். இந்த வந்தவங்க போனவங்கெல்லாம் விலை தான் போனாங்க, நிரந்தரமாக யாரும் இருக்குல்ல. அப்போ 78ல் ஒரு உபத்தலைவரை போட்டாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுனால உபத்தலைவரை போட்டு உபத்தலைவரை வந்து அதுக்கு பிற்பாடு 84ல் அவரும் அப்படியே விலகி போயிட்டார். அதுலேருந்து 84லேருந்து இந்த மாதம் 6ஆம் தேதி வச்சு நான் தான் அந்த 41 வருஷம் தலைவர் இருந்திருக்கு. 41 வருஷம் யாரும் எல்லாம் வந்தவங்க போயிட்டாங்க, நான் விலவே இல்லை. எனக்கு கொஞ்சம் சுயமில்லாத காரணம் நான் சொன்னேன், இப்போ போதும் மற்றவங்க செய்யணும்னு சொல்லி நான் கொஞ்சம் 41 வருஷம் தலைவராக இருந்தால் அதில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த 4 கும்பாபிஷேகம் செஞ்சேன். 4 கும்பாபிஷேகம் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். 2017ல் நிர்வாகம் என்ன செஞ்சால் 3 கும்பாபிஷேகம் செஞ்சு முடிஞ்சிச்சு, எல்லாம் கலந்து செஞ்சோம். 2017ல் நிர்வாகம் மற்றவங்களாம் நான் மற்றவங்களாம் விலகி போயிட்டாங்க, கும்பாபிஷேகம் பெருசாக செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி செலவுக்கு சல்லி இல்லைன்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. அப்போ ஆக்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் இதை செய்யுங்க எடுத்து என்ன. ஆனால் யார் செஞ்சாலும் 1 வருஷத்தில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக முடியணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி நான் பாருது யாரும் வேறு ஒருத்தர் நம்பராக ஒன்றுமே இல்லை. நான் மட்டும் கோயிலில் புதுசாக நிர்வாகம் எடுத்து இங்கே முதலாளி கொழும்புல முதலாளி ஸ்டேட்டில் ஆளுக பொதுமக்கள்லாம் உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சு 1 வருஷத்தில் 1,10,00,000 சல்லி சேர்த்தேன் நான் தனியாக. எல்லாம் என் கையில் தான் கொடுத்தாங்க. வேறு இந்த இங்கே இருக்கிற குழுக்கள் ஐயா அவரெல்லாம் சேர்ந்தெல்லாம் எல்லாம் என் கையில் தான் கொடுத்தாங்க. கோயிலில் கொஞ்சம் பிழைங்க செஞ்சு நான் ஒவ்வொரு மாடு குறைபாடு ஒரு 5,000 ஒரு மாடு சொல்லுவாங்க. நான் இந்த வருஷம் செஞ்சால் வார வருஷம் அடுத்த வேணும் இதை உடச்சி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே சந்தனகுமார் குறுக்கள் சிப்பியார் தான் வந்திருந்தார். வந்து இதெல்லாம் மாற்றணும், கோயிலுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் உடச்சி மாற்றி அமைக்கணும்னு சொல்லும். இந்த கிழக்கு பக்கம் இருக்குது, வடக்கு பக்கமும் அக்னி முள் நவகரகமும் அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அப்போ நான் சொன்னேன், சரி செய்கிறது முறையாக செய்யுமே, ஆனால் 1 வருஷத்தில் கண்டிப்பாக முடிக்கணும் கோயிலை. அப்போ நான் மட்டும்தான் சல்லி சேர்த்து அந்த எங்கள் ஆளுங்க போட்டிய ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து கோயில் அந்த பிள்ளையாக்கெல்லாம் உடைச்சி 1 வருஷத்துலேயே கும்பாபிஷேகம் செஞ்சு முடிச்சு அதுலேருந்து 4 வருஷம் நான் திருவிழாவும் செஞ்சேன். 4 வருஷம் தனியாக தான் செஞ்சேன். திருவிழா தேர் அடிக்கும், அங்கே எல்லா விக்கிரமனும் புதுசாக கட்டணும். பிள்ளையார், அம்மன், முருகன், வடபத்திரகாளி, ஆஞ்சநேயர், ராமர், பழையம்மன், கருமாரி, சண்டேஸ்வரி, துர்க்கை, நவகிரகம், வைரவர், வசந்த மண்டபம் எல்லாம் அமைச்சு புதுசாக செஞ்சு கும்பாபிஷேகம் நடந்து எல்லாம் செஞ்சு முடித்தேன். ஆனால் அதுக்கு பிற்பாடு நானே தான் 4 வருஷம் செஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் வந்ததுக்குன்னா இப்போ நமக்கும் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அங்கே இருக்கிற மக்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற உங்களோட வயசில் இருந்தவங்களா இருக்கலாம், இல்லை நாங்கள் இதில் தலைமை பொறுப்பு எடுக்கிறோம், இல்லைன்னா இந்த பதவிக்கு நாங்கள் வாரோம், அப்படி எதுவும் பேசியிருக்காங்க? அப்படி ஒருத்தர் என்கிட்ட கேட்டதில்லை, வெளியில் கேட்டுருந்தான். வெளியில் கேட்டு ஒரு சிலர் நான் தனியாக செய்து ஒரு ஆளுக்கு பிடிக்காம இருக்கலாம், அப்படியும் இருக்குது தான். ஸ்டேட்டு பொறுத்து நிறைய இருக்காது, பிடிக்காம இருக்கலாம். அப்போ அப்படி சொன்னால் எனக்கு வெளியில் தான் வச்சு இல்லை எல்லாம் கமிட்டி அமைச்சு செய்யுன்னு சொல்லி அப்படி சொன்னால் சரி பரவாயில்ல. அப்பையும் கமிட்டியில் அமைச்சு அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் மறுபடியும் செஞ்சுட்டு வந்தோம் எல்லாம் கமிட்டியோடு சேர்ந்து. அப்போ இந்த வேணாம் இந்த கொஞ்சம் இதனால கொஞ்சம் சூழ்நிலை நமக்கும் சரியான மற்றவங்க பலவன் நான். ஆனால் அதில் அவங்க பிள்ளையாக ஒன்று செஞ்சுட்டாங்க, புதுசாகவே எல்லாம் போட்டு செய்ய கஷ்டம். இப்போ 3 வருஷத்தில் கும்பாபிஷேகம் இருக்குது, சிலப்பு போடும் கோயில் இந்த ஒரு சின்ன சிலப்பு போடுறதுல உழுவுது, அதெல்லாம் லீக் ஆகுது. அப்போ அதையும் செய்யணும், கொஞ்சம் பெரிய ஆளாக சேர்த்துருக்கலாம். அவங்க எல்லாமே இப்போ இளம்பொடியும் இப்போ 4 பேர் போயிட்டு கதைக்கணும், கேட்கணும், எல்லாம் செய்யணும். அப்போ இளம்பொடிகளை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஒரு கிழமை இன்னும் ஒரு கிழமை அதுலேயும் பிரச்சனையாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கோயில் நல்லா இருக்கணும், அதான் நாங்கள் நினைக்கிறோம், அதனால தான் இருக்கணும். சரி, அதே மாதிரி 1991 இந்த தோட்ட கமிட்டியோட தலைவராக நீங்கள் பொறுப்பேற்றீங்க. அப்போ எப்படி 2ஐயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய இருந்துச்சு, இல்லை எப்படி நீங்கள் அதை பொறுப்பேற்று இன்னும் தலைவராக செய்ய தலைவராக இப்படி தான் இப்போ எதுனாலும் யாருனாலும் யாருக்கும் பாகுபாடான செய்ய போகிறதில்ல. இப்போ ஆக்கள் துறை இது சொன்னாலும் துறைக்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு ஐயோ துறை எனக்கு உதவி செய்வார்
அது ஆட்களை காட்டி கொடுக்கணும் அப்படி கிடையாது. 2 பேர்கிட்டும் நல்லா தான் ரெண்டும் நடக்கணுமே. தோட்டமும் வேணும், ஆள்கள் வேணும். இப்போ 2 பேர்ட்டும் ஒரு பக்கம் சார்பாக ஒரு பக்கம் பிரச்சனை ஆகிடும். அப்போ 2 பக்கம் சார்பாக தான். அப்பையும் நான் அதுலேயும் 91லேருந்து 33 வருஷம் அதுலேயும் தலைவராக இருந்தேன். நான் யாரும் மாற்றாமல் 33 வருஷம் அதுலேயே இருந்தேன். அது அவ்வளோ அழகாக தோட்டத்தையும் வச்சு நல்லா கொண்டு போனோம். ஸ்டேட்டில் துரமாங்கலாம் நல்லா விருப்பமானது. ஏன்னா தோட்டத்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுனால ஆளுங்களும் நம்ம நம்பிக்கை நான் சொன்னேன். ஆமா, அப்ப அந்த நேரத்துல வந்து சம்பளம் இதெல்லாம் வந்து குறைவா இருக்குமா? இப்ப மக்கள் வந்து பிரச்சனை எதுவும் பண்ண இல்லையா? அது பிரச்சனை யூனியனோட தான். யூனியன் அடிக்கிறது, நாங்கள் இஸ்டேக்கை சொன்னால் இஸ்டேக் அடிக்கிறது. அதுதான் வந்து போயிட்டு ரோட்டில் பார்த்து ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. அந்த நான் கலந்துக்குதானே, நான் தான் தலைவர், நான் கலந்துக்க சரி வராது போகணும். அப்போ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பொதுவான விஷயத்துல எதுவும் கலந்துக்கிறது அப்படிதான் கலந்துக்குதான் வேணும். சரி, இவ்வளவு வேலையும் இப்ப தலைமை பொறுப்பு அப்படின்னு இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க தானே, இதெல்லாம் தேவையில்லப்பா விடுங்க, இல்லைன்னா வீட்டை கவனிங்க, அப்படி ஏதாச்சும் இப்படிதான். அப்படி செஞ்சாலும் வீட்டில் எந்த குறைபாடும் நான் வைக்கிறதில்ல. பிள்ளைங்க 5 படிக்க போட்டேன். 5 பிள்ளைங்க, 5 பேருக்கும் வீடு கட்டியிருக்கேன். ஒரு பிள்ளை தான் வீட்டில் காலியை கல்யாணம் போய், மற்ற எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இப்போ வீடு கட்டி கொடுத்தா வீட்டில் இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் என் கூட தான் இருக்காங்க. வேற பிள்ளைங்களோ யாரும் எந்த வேற்றுமை கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒன்றா தான் இருக்குது. அப்போ அதனால வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விருதுகள் கூட கிடைச்சிருக்குது. அதெல்லாம் பத்தி பேசுவோம் தொடர்ச்சியா. இப்போ ஒரு இடைவேளை இருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியா வந்து நிறைய விடயங்களை பேசலாம். நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு பெரியண்ணன் மாரிமுத்து செல்வரத்னம் அவர்கள். சமூக சேவையில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். சுமார் 41 வருடங்களுக்கு மேல ஆலயத்தின் தலைவராக கூட இருந்திருக்கிறார். அதே மாதிரி பல விருதுகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றியும் தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில பேசுவோம். இப்போ நீங்க தலைமை பொறுப்புல எல்லாத்துலேயுமே இருக்கிறீங்க, அதே மாதிரி தலைவராக இருக்கிறீங்க, அதே மாதிரி தோட்டத்திலையும் வந்து பொறுப்பாக இருக்கிறீங்க. இப்படி 4-5 இடத்துல தலைமை பதவி வகிச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது கஷ்டமா இருக்கு இல்லையா? கஷ்டமான என்னை பொறுத்தவரை பெருசா வேலைக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ எது சரி, இப்போ ஆக்கள் ஒன்று பிரச்சனை சொன்னா, கோயில பிரச்சனை சொன்னாலும் போயிட்டு அதை கற்று கதைக்கிறது இல்லை. இப்போ போயிட்டு கதைக்கும் போது பிரச்சனையே வரும். பிரச்சனை எல்லாம் அந்த நம்மளும் அடாப்படி காய்ச்சா தானே பிரச்சனை வரும். இப்போ யாரு சரி ஒரு ஆள் சொல்றோம், அது இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தால் 2 பேருக்கும் சார்பாக பேசுகிறோம். இப்போ நாங்கள் 2 பேருக்கும் இருந்தாலும் ஒரு ஆளுக்கும் பேசுகிறதில்ல. இப்போ என்னால் பேசி முடிக்கணும்னா அந்த 2 பேருக்கும் பேசி ஒத்துக்கிட்டா அது செய்கிறது. அப்படி 2 பேருக்கும் பேசி ஒத்துக்காட்டி நேராக தலைமையில தான் கொண்டு போயிட்டு அவங்க போடுறது. அவங்க தீர்மானம் என்ன சொல்கிறாங்களோ அவங்க தானே செய்யணும். இப்போ நமக்கு உடைய சட்டத்தை கையில் எடுத்துக்கலாது, நீங்கள் அதுதான் இது தான் அப்படி வாங்க தெரியல. அதே மாதிரி சிலர் வந்து என்னதான் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தாலும் தன்னுடைய ஊருக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கும் சேவைகள் தொடர்ச்சியாக செய்து வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை போதும், நமக்கான வாழ்க்கை இருக்குது, நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு வேறு வேலைகள் பார்த்து போவோம், இல்லை வேறு ஊருக்கு போவோம், இப்படியான விஷயங்களையும் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அதே ஊரில் இருந்துட்டு தொடர்ச்சியாக அந்த ஊருக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காண்டி கோயில் நிர்வாகங்கள்லையும் இந்த தோட்ட தொழிலாளர் விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபட்டுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பு வர இல்லையா, விட்டு போவோம் அப்படின்ற? அப்படி ஒன்றும் நினைப்பு வரவே இல்லை. ஏன்னா எது சொன்னாலும் யாரும் நான் சொன்னால் இதாக கதைக்கிறது இல்லை. எது நான் சொன்னால் சரின்னு தான் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் எந்த விஷயம். நீங்க ரொம்ப கோபக்காரரா இல்லை ரொம்ப அமைதியாக பேசுகிறேன்? ரெண்டும் இருக்கு. அதனால கோவமாக பேசுகிறேன்னா கோவமாக பேச வேண்டியது, இல்லாட்டி எல்லாத்துக்கும் சரி வராது. இப்போ பெரட்டு போது 25-30 பேருக்கு நேரம். இப்போ ஒரு ஆள் அவனை சத்தம் போட்டு கேட்குற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கு. நான் சத்தம், இப்போ மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்காம நான் சத்தம் போட்டால் அப்படி எல்லாம் வாய மட்டும் அப்படி இருந்துருவாங்க. அப்படி இல்லாட்டி இது அப்படி நிர்வாகமும் மக்களும் எந்த நேரமும் சண்டை போட்டுருந்து அது தொழிலுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் பேருமே கத்திக்கிட்டு அவங்க சொல்ல இவங்க சொல்ல அப்புறம் மிஸ்டேக்குன்னு எது பிரச்சனை வந்தால் அதை விட்டு கொடுக்குறதில்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்குறதில்ல. அது தவிர மாதிரி யார் விட்டு பிரச்சனாலும் பரவாயில்ல வந்து முடிச்சுக்கிட்டு தான் போனாங்க. சரி, அது மாதிரி இப்போ இன்றைக்கு நீங்கள் பதவி வச்சுட்டு இருந்த அந்த தலைமைத்துவ பதவியிலிருந்து இன்றைக்கு இளைஞர்கள் வந்து பொறுப்பு எடுத்திருக்காங்க. அந்த இடத்த வந்து இளைஞர்கள் நிரப்பி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 41 வருஷம் உங்களோட அந்த இதில் பொறுப்பில் இருந்த ஒரு விஷயம் இளைஞர்கள் மத்தியில் போயிருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் 45 வருஷம் இருந்தேன். யாரும் என்னைய விலகையும் சொல்ல போவேன்னு சொல்ல. எனக்கு இந்த மாதிரி வந்து
லெட்டர் கொடுத்து எனக்கு வீட்டில் சொன்னாங்க வெள்ளவும் ஆளுங்கள்லாம் இருக்காதானே அப்படின்னு சொல்லி. ஆனால் பொடியங்க நிரப்புறதுல எனக்கு வந்து அவங்க ஒரு சின்ன பிரியாவோட கூட செய்யலை. இப்போ எனக்கு அதுதான் மனசுக்கு அது எதனால அப்படி செஞ்சாங்க? இப்போ இவ்வளவு காலம் இருந்த ஒருத்தருக்கு எதுவுமே செய்யல, எதுவும் கோவங்களா இல்லை என்னன்னு கோவம் யாரும் இல்லை. எல்லாம் அந்த தலைவர்கள் மற்ற நியமிச்சவங்கெல்லாம் வந்துருந்தா அதான் வந்து பேசுனாங்க. போ நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் இந்த 3 வருஷத்துக்கு இருக்கணும், கும்பல் செஞ்சுட்டு போங்க, அதுக்கு பிற்பாடு புதுசாக நிறுவனம் அப்படி தான் பேசி வந்துச்சு. அங்கே வந்து என்னதுன்னா அப்போ நான் விளவுறதுக்கு அந்த எண்ணெயை அவங்க விளக்குறது போது நான் விளைவிட்டேன். இல்லை நமக்கு மரியாதை இல்லைங்க. நம்ம 45 வருஷம் திருவிழாவும் நான் செஞ்சுருக்கேன். 45 வருஷம் நம்ம அவங்க சீனு எல்லாம் செஞ்சு விளக்கிட்டு அப்போ எனக்கு அது மரியாதை தானே. அதுதான் நான் லெட்டர் கொடுத்தது. லெட்டர் கொடுத்தா அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க அங்கே செஞ்சுருக்கலாம், இவர் இவ்வளோ நாள் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஃப்ரீயாக விட செய்யணும், ஒரு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த பொதுமக்களில் யாரும் ஒரு இது இல்லாமல் போச்சு. ஒருவேளை பிறகு ஒரு நேரம் ஒரு விசேஷம் நடக்கும்போது செய்வோமோ அப்படின்னு இருக்காங்களோ தெரியாது. அப்படி சரி வராது தானே. இன்னொருக்கா வெளியே அனுப்பிட்டு இன்னொருக்கா போயிட்டு உள்ளுக்கு வாங்கன்னு சொல்றதுல அது தில்லி. சரி, அதே மாதிரி இந்த அம்மனுக்கு வந்து தேர் அமைத்தல் அல்லது அவனுக்கு ஊஞ்சல் விஷயம் இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இது ஊஞ்சல் மிந்தி வந்து கயிறு கட்டி தான் இந்த ஊஞ்சல் ஆடுறது. அதில் ஒரு ஆள் 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த கயிறை. திடீர்னு அந்த விழுவதோ என்ன விழுதோ. அப்போ நானும் எந்த காசு எடுத்தேன். நான் காசு பிரடமெண்ட் எடுத்து அதில் நான் சொன்னேன் இடையா இருந்தாலும் கயிறை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஊஞ்சல் செஞ்சு போடுறேன், எங்களை இருந்துட்டு போகுது. அந்த சண்டே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அப்போ ஊஞ்சல் செஞ்சு இப்போ 3 வருஷமாக ஊஞ்சலில் தான் ஆட்டுறோம் விட்டுருவோம். அதுக்கு இந்த சில்வர் வெட்டை இது அதெல்லாம் முந்தியில யாரும் அடிக்கிறது இல்லை. இந்த ஆளுங்களாம் அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு சாமி கும்பிடுறோம். அதுக்கெல்லாம் அந்த வெட்டையும் அடிச்சோம். நானே தான் என் சொந்த செலவில் அடித்தேன். சரி, அதே மாதிரி இப்போ என்னதான் செஞ்சாலும் ஒரு தொழில் சங்கத்துக்குள்ள பொறுப்பாக இருக்கும்போதோ, அதே நேரத்தில் ஒரு ஆலயத்துக்கு பொறுப்பாக இருக்கும்போது பல அரசியல்வாதிகளை சந்திக்கணும், சேவைகள் சம்பந்தமாக பேச போகணும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி அதுக்கும் போவேன். நான் அதுக்கும் போவேன். இங்கே அங்கே அதில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கும் வருவேன். அந்த யூனியன் இருந்தாலும் எல்லா யூனியன் வந்தாலும் அவங்களுக்கு சார்பாக தான். இந்த மாறி போகிறதில்ல. இப்போ இன்னைக்கு 10 நாள் இருந்துட்டு அடுத்த நாள் அந்த யூனியனில் 10 நாள் அப்படி இருக்கல. ஒரே யூனியன்லாம் தான் இருக்குது. எதுக்கும் போகிறோன்னா ஒத்துழைச்சி அவங்களோட சார்பு போகுது. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. சரி, ஊரில் இப்படி நீங்கள் சேவைகளில் ஈடுபட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இருக்கும்போது சரி உங்களோட பொழுதுபோக்கா இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களோட நேரத்தை நீங்கள் வந்து இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு உங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணிட்டு வேற என்ன விஷயங்கள்ல? முந்தி ஒரு 2 வருஷமா விவசாயம் செஞ்சேன். விவசாயம் என்ன மரக்கறி, வாழை, கீரை, ஜாதிகை, எல்லா மரக்கறியும், தக்காளிக, போஞ்சிக்க எல்லா மரக்கறியும் விவசாயம் செஞ்சேன். செஞ்சுக்கிட்டு காலையில் கொஞ்சம் சின்ன கடை ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு அந்த யார் வீட்டில் வந்தாலும் போயிட்டு வந்து போடுறது. இப்போ கிட்டத்தில் பெரிய மழை வந்துச்சு தானே. மழை நேரத்தில் மண் சரிவு. அப்போ பெரிய பள்ளம்னா நான் அந்த விவசாயம் செஞ்ச இடம். அந்த அன்னைக்குன்னு நான் அதிகமாக இந்த என்ன நேரமும் தெரியல விட்டு நான் அன்னைக்கு அந்த விவசாயம் கொஞ்சம் விட்டுருந்தேன். கொஞ்சம் நாள் துணைக்கு செய்யணும்னு சொல்லி. இப்போ முந்தி விவசாயம் அப்படி செஞ்சிருந்த விவசாயம் போட்டிருந்தேன்னா நான் காலையிலேயே போயிடுவேன், ஞாயிற்றுனாலும் போயிடுவேன் பார்க்க என்ன மழை வந்து என்ன அடிச்சது போய் அப்படின்னு பார்க்க போகிறது. ஆனால் அன்னைக்குன்னு நான் போகலை. மழை செஞ்சு உள்ளூர் 15-20 அடி ஆழம் அப்படியே மூடிடுச்சு. வந்தேன் அந்த குடும்பத்துலாம் வந்து பார்த்தாங்க. மண் சரிஞ்சு எல்லாம் வந்து இந்த மண் சரிவில் அந்த ஏதோ அந்த லொரி போயிட்டு மரம் பிடிங்கிறத தான் செஞ்சு வேற ஒன்று இயற்கையாக ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு. விட்டு கடையில் இருக்குது, கோயிலுக்கு வாருது, இந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி, இவ்வளோ காலம் நீங்கள் இந்த சேவைகள்லையும் அதே நேரத்தில் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக மலையகத்தில் இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி, அங்கே வளர்ந்து வர இளைஞர்களுக்கும் சரி, தொழில் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இப்பயும் வந்து முகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சம்பள பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹிந்தி தான் அதை பற்றி பேசி காய்ச்சேன். இப்போ நான் வந்து ஸ்டேட்டில் தலைவரை
இல்ல தலைவர் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பொதுவான கருத்து கேட்பாங்க, வந்து இப்போ இருக்க நிர்வாகத்தில் செய்கிறவங்க கருத்தை கேட்பாங்க. அது அவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லுவேன், இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி சரி வரும். வேற ஒன்றும் நமக்கு பெருசாக போயிட்டு அது செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. முந்தினா நம்ம அது போயிட்டு செய்வோம், மிஸ்டேக் எடுத்தா அப்படி செய்வோம், இப்போ அப்படிலாம் இல்லை. சரி, நீங்க அப்படி போய் பேசி ஏதாச்சும் தீர்வுகள் தர அந்த மாதிரி ஏதாச்சும் கதைச்சிருக்காங்களா? இது அரசியல்வாதியா இருக்கலாம், இல்ல அரசியல் யூனியன் இருக்கு, யூனியன் மூலமாக யூனியன்லேருந்து எங்களுக்கு காணின்னு கேட்டு காணி கொடுத்து போட வீடு கட்டுறாங்க. அது நாங்கள் தான் ஒரு ஒரு 15-20 வருஷம் கேட்டு தான் இந்த இப்போ ஒரு 25 காணி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை கட்டிட்டு போகிறாங்க. இப்போ அதை கட்டிட்டு நாங்கள் தான் கட்சி பேசி கேட்டோம். இப்போ மற்றவங்க யூனியன் கட்டுற மாதிரி அப்படியும் போகுது. அப்போ அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல இல்லாதே, அது அவங்க விருப்பம். இப்போ நம்ம ஸ்டேட்டில் இல்லாதனால ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்துக்கு தலையிட இயலாது. அதுக்கு சில பொதுமக்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்குதான். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட துணைவியர் அவங்க நீங்கள் இவ்வளோ சேவை செஞ்சுட்டு வீட்டில் இதண்டிட்டு இருக்கும்போதோ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? நலாயினி செல்வராஜ் அவங்க வந்து எது செஞ்சாலும் ஒன்று கேட்க, பொதுவாக தலைவர்மாரோட மனைவி மாதிரி தான் வேற பிரச்சனையே. என்ன ஒருத்தர் அப்படி அவங்க நான் எது செஞ்சாலும் கேட்குற பழக்கம் இல்லை. நான் எது செஞ்சாலும் நல்லது தான், கெட்டது செய்ய போகிறது இல்லையே. அவள் எந்த சைடில் போனாலும் நல்ல விஷயத்துக்கு தான் போகணும், கெட்ட விஷயத்தை போயிட்டு மூஞ்சி கொடுக்குறதில்ல. அதனால யாருமே என் மேலே விருப்பம் வந்து யாரும் வெறுக்கிற அளவுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு பொது சேவை செய்யும்போது அதிகமாக வந்து வீட்டில் இருக்க மாட்டோம். ஒன்று கோயிலுக்கோ இல்லைன்னா அது அமைப்புகளுக்கோ, இப்போ நீங்கள் வேறு அரசியலில் வேறு ஈடுபட்டு இருக்கும்போது அதுக்காக எல்லாம் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னடா இந்த மனுஷன் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு, வெளியில் போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கோவப்பட்டது இல்லை அந்த மாதிரி பேசுன ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்கா? இல்லை. இப்போ நான் அந்த 2014 கும்பம் செஞ்சு ஒரு வருஷம் வீட்டுக்கு போகல. ஒரு வருஷம் வீட்டுக்கு போகல. அவனை வந்து சாப்பாடு கூட வீட்டில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் போகல வீட்டுக்கு ஒரு வருஷம். நான் மட்டும் தலைமை நடத்தினேன். தள்ளி விஷயம் சாமான் எல்லா விஷயமும் நான் தான் செஞ்சேன். அப்போ அதனால நான் வீட்டுக்கே போகல, அங்கேயே தான் கோயிலே தான் இருந்தேன் நான். அதனால வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு மனைவி கிடைச்சதால நீங்கள் இதை. சரி, அதே மாதிரி உங்களோட சமூக சேவை கருத்துல கொண்டு உங்களுக்கு தேசமானிய அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க. அந்த டைம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்ம இவ்வளவு நாளும் சமூக சேவையில் ஈடுபடுறோம், ஆனால் அதுக்கான அங்கீகாரமா வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? தேசமானிய என்ற விருது கிடைச்சது. அந்த ஆமா, உங்களுக்கு ஒரு விருதம் கொடுத்தாங்க. அந்த டைம் என்ன மாதிரி இவ்வளவு நாள் இப்ப நீங்க சொன்னீங்க தான் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் கூட ஒரு பெரியாவிட கூட செய்யலைன்னு, ஆனா உங்களோட சேவையை கௌரவிச்சு வெளியில வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது அது சேவை நிறைய வெளியில செஞ்சிருக்காங்க. வெளியில அந்த மத்துக்கமலை செஞ்சாங்க. அவன் நிர்மலா கொத்தலாவில் வருஷம் ஒரு விருந்து கொடுத்தாரு அந்த நேரத்தில். அதுக்கு பாடு இந்த ஸ்ரீகாந்த்னு சொல்லி அவங்க இது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. நிறைய இடத்துல கொடுத்தேன். அப்புறம் இந்த எங்கள் ஸ்டேட்லேயே ஒரு இது ஒன்று வச்சு அதுக்கு ஒரு பொன்னாடெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. மற்றதெல்லாம் செஞ்சாங்க. நமக்கு செஞ்ச ஊரில் தான் நமக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல. பொதுவாக வந்து இப்போ ஊரில் வந்து மரியாதை வந்து தேவைப்படாது தானே, ஏன்னா நீங்க அந்த ஊரின் மகன் தானே. அதுதான் நானும் அது பெருசா எடுத்துக்கல. சரி, ஊர் மக்கள் தான் மரியாதை கொடுத்தாதான் கொடுக்காட்டி தான் என்ன. நம்ம வெளியில 1000 மரியாதை இருந்தா போதும், வீட்டுக்குள்ள வந்து மரியாதை தேவையில்லை. ஏன்னா அது இயல்பாவே இருக்கிற ஒரு விஷயமா மாறிடும். சரி, அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? பிள்ளைங்க எல்லாமே அந்த எங்க சம்சாரம் மாதிரியே தான் பிள்ளைங்களும். எது செஞ்சாலும் நான் என்கிட்ட வந்து நீயும் அதை செய்கிறீங்க, நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இது வரைக்கும் கேட்டதில்லை. எனக்கு இப்போ 68 வயசாச்சு, இது வரைக்கும் கேட்டதில்லை என்கிட்ட. அது நான் ஏன் விருப்பப்படி தான் இது செய்வேன். வீட்டில் எந்த சாப்பாடா அதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது. அவங்க பாட்டில் இருப்பாங்க, என் பாட்டில் நான் இருக்கேன். சார், நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் இதண்டிச்சு இப்போ ஓய்வு பெற போகிறேன்னு அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்றுட்டீங்க. இனி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனிமேல் என்ன செய்ய 2 பேரைமார் இருக்காங்க. எனக்கு ஒரே குறிக்கோள், இந்த பேரைமாருக்கு ஒருத்தனை சின்னவர், இன்னொருத்தர் பெரியவர்.
அவருக்கு நம்ம இருக்க காலத்துல ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்க அப்படின்னு அவரு வேணான்னு இருக்காரு இப்போதைக்கு. நீங்க சொன்ன ஊரே கேக்குது, பேர பையன் கேட்க, பேர பிள்ளைங்க கேட்க மாட்டேன், ஊரே கேட்கும், பேர பிள்ளைங்க தான் கேட்க சொன்ன ஊர்ல இருந்து ஆறுதல்னால நம்மளை கௌரவிக்கிறது அப்படின்றது வீடு தான் அந்த மாதிரி இருக்காது. எங்களோட மாரி முத்துசெல்வரெட்னும் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ பல விருதுகள் வந்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க சமூக சேவைக்காக. அதே மாதிரி நிறைய விஷயம் சமூகத்துக்கும் அதே நேரத்தில் தான் சார்ந்து வாழக்கூடிய அந்த பிரதேசத்துக்கும் தன்னால் முடிஞ்ச பல சேவைகளை செய்த ஒருத்தர். சார் நாங்கள் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சமூகத்தை பற்றி பேசுனீங்க, வீட்டை பற்றி பேசுனீங்க, இதெல்லாம் பேசுனீங்க. உங்களை பற்றி, அதாவது சின்ன வயசில் நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் செஞ்ச ஒரு தப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வீட்டுக்கு பெரிய தப்பு ஒரு காலத்து சின்னதான், வீட்டில் எது பிரச்சனை அப்பா எதாவது அடிச்சா கோஜில் கொழும்புக்கு வந்துடுவேன். கொழும்புக்கு வந்துருவீங்களே? கொழும்பு வந்து ஒரு பையனை வந்து நான் தெய்வல கூட ஒரு கடையில் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு எனக்கு பிடிச்சிக்கல, அப்புறமேட்டேன். அப்புறம் ஒரு பையனை கோஜி திருக்குண்ணாமலைக்கு போயிட்டேன். அங்கேருந்து அப்படி போயிட்டு அங்கே என்ன செஞ்சேன்? அங்கே எங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே கடலில் மீன் பிடிச்சேன். கடலில் மீன் பிடிச்சி ஒரு 2 மாதம் போல் மீன் எனக்கு அந்த தண்ணி ஒத்துக்கலை, சத்தி வரும் அந்த கடல், அதுக்கு போனால் சத்தி வரும். அப்போ நமக்கு சரியாக நீந்தே தெரியாதே, கடல் பயங்கர. ஒரு 2 மாதம் இருந்து பழகி கொடுத்தாங்க எங்களை மச்சினா, எனக்கு அது சரியாக வரல. அப்புறம் நான் அப்படியே வந்துட்டேன். அப்புறம் அதிகமாக முந்தி சின்ன வயசுல இது கோச்சிட்டு போயிருவீங்களா? கோச்சிட்டு போயிரு நான் அதிகம் 2 வயசுனா கோச்சிட்டு போயிருக்கேன். அப்போ சும்மா தெரியாது சின்ன வயசுல அப்படின்னு. அது படம் பார்க்க, சினிமா படம் பார்க்கலாம் இங்கே தான் வருவோம் நாங்கள் அந்த காலத்தில். சரி, யாரோட படங்கள்ல விரும்பி பார்க்கணும்? நான் அதிகமாக அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் தான் விரும்பி. எம்ஜிஆர் படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் ஏதாச்சும் இல்லை ஞாபகம் இருக்கா? எல்லாமே விரும்பி பார்க்க பிடிக்கும், எல்லா படமும் எந்த படம் போட்டாலும் வந்து பார்த்துருவோம், அதில் பிரச்சனை இல்லை. சரி, அதுல இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும், இல்லைன்னு சொன்னா ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆரோட கதாபாத்திரங்கள்ல ஏதாச்சும்? அந்த நாளை நமதுல அந்த பாட்டுங்க, அந்த படம் அதுக்கு பார்த்தா நீங்க தலைவரா வந்திருக்கீங்க. நான் சொன்னா நீ கேட்கணும் அப்படின்ற. சரி, அதே மாதிரி இப்ப நீங்க வந்து சரி கோயில் இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க தானே, அது மாதிரி நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கு கிடைச்சும் முதலாவது சம்பளம் எவ்வளவு? கோயில் இல்லை, நீங்க வேலை செஞ்சு உங்களுக்கு கிடைச்ச இந்த கடையில எல்லாம் ஓடி வந்து வேலை செஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு கிடைச்ச முதலாவது சம்பளம், நீங்க முதலாவது சம்பளமா வாங்கினது எவ்வளவு? அது சம்பளம் இப்போ ஒரு கிழமைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு இருந்துன்னு போய் தெரியாம போயிடுறது. கடையில இருந்து தெய்வல இருந்து கடையில ஒரு கிழமை இருந்தேன், அங்க என்ன பிடிச்சிக்கல பேக்கரி மாதிரி ஒன்று. நான் விடிய காலம் 5 மணிக்கு இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டேன். நான் சொல்லாம போயிட்டேன். அப்படி ஸ்டேட்ல வேலை செஞ்ச சம்பளம் நான் அப்ப 9 ரூபா ஒரு நாளைக்கு, 7 ரூபா செய்யும், 9 ரூபா செய்யும் ஒரு நாளைக்கு. அப்படி அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு தெரியாம இப்ப வரைக்கும் மறைச்சு வச்சுக்கிற ரகசியம் என்ன? வீட்டுக்கு தெரியாம ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. இது தெரியாம இந்த வீட்டுக்கு தெரியாத ரகசியம்னா இந்த காலை வேலை திருப்பணி வேலைகளுக்காக வீட்டில் கொஞ்சம் தங்க சாமான்களை எடுத்து செலவழிச்சுட்டு நான் அதை மறைச்சி வச்சு மறைஞ்சே போச்சு. அது அதான் இப்ப சொல்லிட்டீங்க, நிகழ்ச்சியை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப சொன்னாலும் பரவாயில்ல, பின்னமே சொல்லி வேற பார்த்தாலும் பரவாயில்ல. அது மறைச்சி வச்சது ஒன்று தான் இருக்கு, வேற ஒன்றும் அதை வீட்டுக்கு சொல்றது இல்லை. அது அப்படியே இதாகவே. சரி, உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வந்து கோவப்படும் போது உங்களை சமாதானப்படுத்துறது யாரு? சில நேரம் பிள்ளைகள் வந்து சமாதானப்படுத்துவாங்க, சில நேரம் நண்பர்கள் வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி அதிகமா கோவம் வந்ததுன்னா யாராச்சும் சமாதானப்படுத்துறது? வெளியில அதிகமா நான் கோவப்படுத்துறதில்ல, வீட்டுல நான் கோவப்பட யாருக்கிட்டதுக்கு வர மாட்டாங்க. யார் அன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன், சாப்பிடவே வந்து சாப்பாடு கொடுங்க, சாப்பிடுங்க, தேத்தி குடிங்க, யாரும் சொல்லாம கோவம் வந்து அதோட படுத்துருவேன். அதோட சரியான கோவக்காரன். அது மாதிரி இப்ப சரி, இதெல்லாம் இருக்கும்போது ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து இருக்கிற சகபாடிகள்லாம் யார் இருக்கா? என்னோட பெரிய நண்பர் ஒருத்தர் இந்தியா போயிட்டாரு, மணின்னு சொல்லி. இன்னொரு வரதராஜான்னு சொல்லி அவர் இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு. மற்றது இப்போதைக்கு பெருசா இல்லை.
சரி, நீங்க வந்து இந்த விஷயமெல்லாம் நான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் செய்யாம இருக்கிற விஷயம் என்ன? ஏதாச்சும் நீங்க நினைச்சிருப்பீங்க நான் இந்த இது செஞ்சிருக்கணும், இல்லை இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணி முடிச்சுட்டு தான் ஓய்வு பெறணும், இல்லைன்னா இதுக்கு பிறகு நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சிருப்பீங்க உங்க ஆசையா? அப்படி இப்படிதான் என் மனசுல நினைச்சிருந்தேன். அந்த ஆலயத்துக்கு சிலம்பு போடுன்னு சொல்லிட்டேன். சிலம்பு கொஞ்சம் அந்த சின்ன பீமை மாதிரி மீந்தி போட்டிருக்கான், அதுல எல்லாம் லீக்காக தண்ணி உள்ளுக்கு வருது. அப்போ அதை இப்போ போட்டு முடிச்சு வேலை தான் எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு சிலர் அதை விரும்பலை, ஒரு சிலர் விரும்பினாங்க. அப்போ விரும்பாத கூடுதலாக விரும்பாத நம்ம இருக்கிறதில்ல, வேலையிலேயே மல்லு கட்டி இருக்கிறதுலே இப்போ வேலை பண்ண பாடும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இருந்து இது செஞ்சு முடிச்சுட்டு செய்யுங்க சொல்லி. அதனால் அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நம்ம முடிவு எடுக்கலாதே. அப்படி சரி, இந்த ஓய்வு நேரத்துல என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்ப சமூக சேவையெல்லாம் எல்லா சேவையும் விட்டாச்சு, நான் பாட்டில் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு இப்ப ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, இப்படி பண்ணலாம் இல்லை இது செய்யலாம் அப்படின்னு? இப்போ வெளியில ஆளே இந்த ஸ்டேட்ல வேற பொதுவான வேலை செய்யறதுக்கு ஐடியா இப்ப நான் இல்லை எதுவும். அதோட வேலைக்கு வந்தாச்சு தானே, வீட்டுங்களே சரி செய்யணும், இந்த கடையை கொஞ்சம் லெவல் பண்ண அப்படி சொல்லிட்டேன். இப்ப என்னதான் செஞ்சாலும் ஒரு சமூகம் சார்ந்த செயற்பாடுகள்ல ஈடுபட்ட ஒருத்தர் வந்து என்னதான் அமைதியா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களோ இல்ல மக்களோ வந்து யாராவது இப்படி ஒரு விஷயம் செய்யலான் இருக்க, நீங்க வாங்க, இல்லைன்னா இதோட சேர்ந்து செய்வோம் அப்படி ஏதாச்சும் சொல்றாங்களா இல்ல கேட்குறாங்களா? ஏன்னா இப்ப தோட்ட தொழிலாளர்கள்ல நிறைய மக்களுக்கு வந்து பிரச்சனை தொடர்ந்தே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து கூட கேட்கலாம், இல்லை ஒரு ஐடியாவா சரி உங்களோட ஐடியாவை சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுகள்ல எல்லாம் வந்திருக்காங்களா? அப்படிதான் இதுல பெருசா ஒண்ணும் இப்ப அடுத்த இளைஞர்கள் இருக்கிறதால இளைஞர்கள் இப்ப அவங்க எல்லாம் நம்ம பேசி செய்யற மாதிரி இப்ப அவங்க எல்லாம் போன்லயே பேசிக்கிறாங்க எல்லாம். சரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடம் இலங்கையிலயா இருக்கலாம் இல்ல வெளிநாட்டுல இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடம் இருக்கா போயிட்டு தனியா இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும்? அப்படி இல்லை, இப்ப நாங்க அதுலயே பிறந்து வந்து அதை தான் பிடிச்ச இடமா இருக்கும். வேற ஊர்ல வேற எங்கேயும் இனிமேல் போறதுக்கு வசதி இல்லையே, வசதியில போயிட்டு எங்கேயும் நமக்கு ஒரு 40-50 வயசுனா போயிட்டு எங்கேயும் தாங்க. இப்ப அதுலயே பிறந்து வந்து அதுலயே தான் இருக்கணும், எங்கேயும் போனது இல்லை. சரி, அதே மாதிரி இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த பதவிகள்ல பொறுப்புகள் எல்லாம் வராங்க, டக்குன்னு வந்து வேகமா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க உங்களுடைய அந்த நேரத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரை போய் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு கடிதம் கொடுத்தோ இல்ல அவங்ககிட்ட நேரம் எடுத்தோ அவங்கள சந்திச்சு அந்த வேலைகளை செய்யறதுக்கோ இல்லை ஒரு உதவி கேட்கறதுன்னா கூட காலம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து அப்படி இல்லை, எல்லாமே மாறிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலம் வந்து வேகமா மாறி இருக்கு. நிறைய பேர் இளைஞர்கள் இதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களோட நேர காலத்துக்கும் இப்பயும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது செய்யற மாதிரி இளைஞர்களை அந்த விறுவிறுப்பா செஞ்சிருப்போனா நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த அதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கணும், பொடியமா துடிச்சு ஒரு முதலாளிகிட்ட போகணும், கதைக்கணும். எப்படி கதைக்குன்னு பொறுமையா தான் நமக்கு நம்ம போனோன்னா தள்ளிதாங்கன்னு சொன்னா அவர் கொடுக்க மாட்டாரே. சரி, பொறுமையா பேசி தான் எல்லாம் செய்யணும். அப்ப அதுக்கு எல்லாமே பொடியங்கள் வந்து இது 2 பேரும் பொடியங்கள் இருக்கணும், இளைஞர்கள் இருக்கணும், வயசு போனவங்களும் இருக்கணும், ஆலோசகர் இருக்கணும். அப்படிதான் நடக்கும். ஆலோசனை சும்மா ஆலோசகர் சொல்லலாம், நாளைக்கு அவர் தனியவே செஞ்சாரு நாங்க இவ்வளவு பேர் சேர்ந்து செய்ய மாட்டோமா அப்படி செஞ்சா நல்ல. நான் தெரிஞ்ச எப்படி செய்யலாம் செஞ்சா நான் தெரிஞ்ச நம்ம ஆலயங்கள் நம்ம நாங்கள் இல்லாட்டி எங்களோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அங்கதானே கும்பிட போகுது. செஞ்சா நல்ல. நாங்களும் செஞ்சா நாங்களும் வீட்டு மீட்டிங் வச்சு நாங்களும் கதை பற்றி செய்யுது. அதை பத்தி இந்த இது இல்லை. சரி, ஓகே. இறுதியா நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம், உங்களோட ஆசை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சரி, பேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூட சொன்னீங்க. சரி, உங்களோட ரொம்ப பாசமா இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரு உங்களோட இருக்கிறது? உங்ககிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்காங்க அப்படின்னு வரும்போது பேர பிள்ளைகளா இல்ல மனைவியா? இது ரொம்ப சிக்கலா இருக்கு. அது எப்படி நான் சொல்றது? இப்படிதான், அதாவது எல்லாமே பாசமா தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆளுன்னு சொல்ல போனா அவங்க கோச்சிக்காங்க, இவங்களை சொன்னா இவங்க கோச்சிக்காங்க. நீங்க அவருக்கு அப்படி சொல்லிட்டீங்க, என்ன சொல்லல? வீட்டுல போனோம்னா பிரச்சனை தான். அது பிரச்சனைனா நீங்க என்ன அவரை மட்டும் சொல்றது, இங்க நான் உங்களை பார்க்கலையா அப்படின்னு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்பாவா இருக்கும்போது எல்லாத்தையும் சமாளிக்கணும்.
எல்லாமே நல்லா தான் இருக்கணும் பிள்ளைங்க அப்படின்னு தான் நினைக்கிறது. சரி, நீங்க என்னக்கா உங்க மனசால் நினைச்சிருக்கீங்களா இதெல்லாம் தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லி, இந்த தலைமை பொறுப்பு, இந்த வேலைகள், இந்த சேவைகள் அப்படி எல்லாம் அதெல்லாம் தேவைன்னு நினைக்கல. ஏன் மனுஷனா பிறந்தா உலகத்தை செய்யாட்டியும் நம்ம இருக்கிற இடத்துல செஞ்சு சாதிச்சிருக்கணும். இப்போ நமக்கு நாளைக்கு இப்போ நான் அந்த கோயிலில் கட்டிட்டு வந்தேன், நான் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்குன்னு சொல்லி தான் கட்டினேன். இன்னும் 100 வருஷம் போனாலும் என் பேரை அழிக்காது. அதான் வந்து வேறு எது சரி உடச்சி கட்டினாலும் மூலஸ்தானத்தை மாற்ற இயலாது. இப்போ இன்னும் 100 வருஷம் போனாலும் அது மூலஸ்தானம் யாரும் கட்ட மாட்டால் கட்ட இயலாது. அந்த மாதிரி இது பண்ணி தான் நான் கட்டி வச்சேன். ஆனாலும் அந்த 100 வருஷம் என் பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், எத்தனை பரம்பரைமோ. அதனால ஒரு பிறந்த இடத்துக்கு செஞ்சு வச்சுட்டு போன இருக்குன்னு நான். இப்போ பாருங்க, நான் எஸ்டேட்டில் இருக்கின்றாலும் எஸ்டேட்டை நல்லா வச்சுருந்தேன். இப்போ போயிட்டு பாருங்கள், எஸ்டேட்லாம் காடாகி எல்லாம் இதாச்சு. இப்போ சொல்கிறாங்க அந்த அவர் பாருங்க தலைவர் இருந்தாலும் நல்லா வச்சுருந்தா தோட்டத்துக்கு பாருங்கள் எல்லாம் காடாகி. இந்த வெளியே மாறிப்போன துறமாறு எல்லாம் சொல்கிறாங்க மிந்தி எப்படி இருந்துச்சு. இப்போ வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு எத்தனை பிறந்த இடத்துல சரி செஞ்சு வச்சுட்டு போகணும். நம்ம நாளைக்கு இன்னும் 100 வருஷம் போனால் நம்ம பேர் சொல்லுவேன் நான். இல்லாட்டி அதை பிறந்த இடத்துல பிறந்த வேலை இல்லை, பிறந்த இடத்துல இருந்து வேலை இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து இப்போ தோட்டத்துல தான் வேலை செய்யணும் அப்படின்னு இருக்க இல்லை, அடுத்த கட்டத்துக்கு படிச்சு வேலைக்கு இன்னும் வெளியிலன்னு சொல்லி இளைஞர்கள் அது போகும்போது அந்த இடம் அப்படியே வந்து மாற்றம் அடையத்தானே செய்யும். மாற்றம் அடையதான் செய்யும். இன்னும் கொஞ்சம் நாளில் மாற்றம் அடைஞ்சிடும். இப்படி வேலைக்கு ஆட்கள் இல்லை. இப்போ எங்கள் வீட்டிலே 5 பேர் யாரும் இஷ்டம் வேலை இல்லையே. இப்போ அது மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களோட சம்சாரம் அது நின்றுச்சு. அப்போ அதனால யாரும் இஷ்டத்தில் வேலை செய்ய போக குறைஞ்சிக்கிட்டா. இப்போ பிள்ளைங்கள்லாம் படிக்குதுங்க, ஸ்கூல் வசதி இருக்குது, எல்லா வசதி. அது நல்லது தானே, நல்ல மாற்றம் தான். ஸ்கூல் வசதி இருக்குது. அப்போ இப்போ ஒரு புதுசாக ஒரு பொண்ணு இந்த வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி காணி கொடுத்து ஒவ்வொரு ப்ரோ கொடுத்து துண்டா விவசாயம் தையல் ரப்பர் போடுறது, அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அப்போ அந்த மாதிரிலாம் வந்தால் இல்லாட்டி ஸ்டேட்டெல்லாம் சும்மா இதாகிடும். சரி, அதே மாதிரி இப்போ இறுதியாக வந்து நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்தில் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்களா? இல்லை யாருக்காவது சரி, இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கா சரி, இல்லை யாராச்சும் உறவினர்களுக்கு சரி, உங்கள் மனசுல இருந்து வெளிப்படையாக இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும், அவங்களுக்கு நேரில் கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்போ டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும், இல்லை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கா இருக்கலாம், யாருக்கா வேணாம்? இளைஞர்களுன்னு சொல்லுன்னு நான் சொல்கிறேன். இப்படித்தானே இப்போ எனக்கு நடந்த இதோடு இன்னொரு 10 வருஷம் தான் அந்த தலைவர் நிர்வாகத்தில் இருந்தாலும் அந்த எனக்கு நடந்த மாதிரி அந்த தலைவருக்கும் அந்த இது நடக்கக்கூடாது. ஒரு தலைவர் வெளியே இறங்கி போகிற நேரம், நான் 45 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 45 வருஷம் இருந்தால், இப்போ நான் போகிற நேரம் எனக்கு ஒரு அவங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு நீங்கள் விலை வேணாலும் வரல இருங்க, உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வேலை செஞ்சு அனுப்புன்னு சொல்லிக்கலாம். இப்போ அதை செய்யாமல் விட்டுட்டாங்களே, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இனிமேல் இருக்கிறவங்களுக்கு இளைஞருக்கு தெரிஞ்சுக்கணும், இனிமேல் அப்படி ஒரு அதில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு கௌரவ வச்சு ஒரு பொண்ணான வந்து கோயிலில் இது சரி நல்லா அழகாக செஞ்சு அப்படி ஃப்ரீயாக செஞ்சால் தான் அது எல்லாத்துக்கும் மரியாதை. நான் வெளியிலையும் நம்மளை நாளைக்கு கணக்கெடுப்பேன், அந்த ஸ்டேட்டில் பல நாள் இருந்தார், அவருக்கு இந்த மாதிரி ஸ்டேட் மக்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து செஞ்சு அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஸ்டேட்டில் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க. ஸ்டேட்டில் விலைக்கு வார நேரம் அவ்வளோ பேரும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுத்து தூரமாலாம் வர சொல்லி ஃப்ரீயாக செஞ்சு அனுப்பிவிட்டாங்க. இல்லை அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ தெரியாது, இவர் வந்து வெளியில் யாருமே இல்லையே, இந்த ஊரோட மண்ணோட மகன், அதே மாதிரி இந்த வீட்டோட ஒரு புள்ள, அப்போ இவருக்கு நம்ம வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதோட நீங்களும் சொல்லியிருந்தீங்க வந்து இதை நான் கடவுளுக்காக செய்கிறேன், ஆத்ம திருப்திக்காக செய்கிறேன், சமூகத்துக்காக செய்கிறேன், அதனால் வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அவனுக்காக செஞ்சதை அவன் எனக்கு கொடுப்பான் அப்படின்ட்டு அப்படின்னு அப்படிதான் அது நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த யாரையும் கௌரவிக்கணும்னு செய்யணும் அப்படி சொல்லி இல்லை. இதனால மக்களாவது தெரிஞ்சிருக்கணும். நான் இப்போ போயிட்டு ஐயனை கொண்டாடு போத்துங்க அது செய்யணும் நான் சொல்றேன். மக்களா தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 45 பாருங்க, நாட்டிலேயே யாரும் இல்லை. அப்போ அதை கௌரவிச்சு நீங்க இருந்துட்டு இப்படி செஞ்சு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாது. எப்படி யாரும் சொல்லலாம், நான் எத்தனை பேர் அங்கேருந்து நாங்களும் செஞ்சு அனுப்பியிருக்கேன் நாங்களும்.
செய்யலாம். அது அப்படித்தான் சில நேரம் சில மாற்றங்கள் மாற்றங்கள். அப்படி இருக்கும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை, அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இவ்வளவு சேவைகள் செய்திருக்கிறீங்க, அதே மாதிரி அந்த ஊருக்காக உங்களை அர்ப்பணிச்சு உங்களுடைய நேரங்காலங்களை அர்ப்பணிச்சு ரொம்ப சேவை செய்யுங்க. அதுக்காக அந்த மக்கள் வந்து உங்களை நிச்சயமா கொண்டாடுவாங்க அப்படின்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் இங்க வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. அதே நேரத்துல இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகர், சஞ்சய், அதே மாதிரி சுதர்சினி, சல்மான் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு காஃபி வித் ப்ரோ சீசன் 2ல இன்னும் ஒரு ஆளுமையோட இன்னும் பல விடயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம்.